16ஆம் நூற்றாண்டு யாழ்ப்பாண பகுதி செழிப்பாக இருந்த காலம். அமைதியும் வளமும் நிறைந்த பொன்னாலை கிராமத்தில் வானுயர்ந்த கோபுரத்துடன் பொன்னாலை வரதராஜப் பெருமாள் ஆலயம் கம்பீரமாக காட்சியளித்தது. அப்போது இந்த பகுதியில் மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். போர்த்துகீசியர்கள் இப்பகுதியில் தங்களின் மத ஆதிக்கத்தை நிலைநாட்டத் தொடங்கிய போது நிலைமை மாறியது. மத விரோதத்தின் ஒரு பகுதியாக போர்த்துகீசிய படையினர் வாள்கள் மற்றும் ஆயுதங்களுடன் ஆலயம் மீது தாக்குதல் நடத்தி அதனை இடிப்பதற்காக முற்றுகையிட்டனர். ஆலயத்தை இடித்த பின்னர் அதன் உறுதியான முருங்கை கற்களை பிரித்தெடுக்கும் வேலை தொடங்கியது. இடிக்கப்பட்ட ஆலயத்தின் தளத்தில் இருந்து சுற்றியுள்ள கிராம மக்களையும் தொழிலாளர்களையும் கட்டாயப்படுத்தி அந்த கற்கள் குவியலாக பிரிக்கப்பட்டன. புதிய கட்டுந்த சங்கானை வரை கொண்டு செல்ல திட்டமிட்டனர். இந்த கற்கள் பொன்னாலையில் இருந்து சங்கானை வரையிலான சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு கைமாற்றி செல்லும் மனித சங்கிலி மூலம் எடுத்துச் செல்லப்பட்டன. 1641ஆம் ஆண்டில் சங்கானையில் புதிய தேவாலயம் கட்டப்படுவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பொன்னாலை ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அதே உறுதியான கற்களை பயன்படுத்தி போர்த்துகீசிய கட்டிடக்கலை பாணியில் இந்த தேவாலயத்தின் பிரம்மாண்டமான சுவர்கள் எழுப்பப்பட்டன. 1658ஆம் ஆண்டில் போர்த்துகீசியரை தோற்கடித்து ஒல்லாந்தர்கள் டச்சுக்காரர்கள் யாழ்ப்பாணத்தை கைப்பற்றினர். போர்த்துகீசியரின் கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டைகள் தேவாலயங்கள் அனைத்தும் ஒல்லாந்தரின் வசமாயின. ஒல்லாந்தர்கள் கைப்பற்றிய சங்கானை தேவாலயத்தை புரொட்டஸ்தாந்து வழிபாட்டுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்தனர். பிற்காலத்தில் இந்த தேவாலயம் அதன் பிரம்மாண்டமான அரண் போன்ற தோற்றத்தின் காரணமாக உள்ளூர் மக்களால் சங்கானை கோட்டை அல்லது டச்சுக்கோட்டை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. நூற்றாண்டுகள் கடந்த நிலையில் காலத்தின் தாக்குதலினாலும் அண்மைக்கால போர்ச்சூழல் மற்றும் பராமரிப்பின்மையாலும் தேவாலயம் கூரை இழந்து சுவர்கள் சிதைந்து இடிபாடுகளாக காட்சியளித்தது.